இன்னைக்கு நம்ம ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று தான் பார்க்க போகிறோம். இது உண்மையாகவே நடந்த ஒரு காதல் கதை. ஒரு ஸ்கூலில் ஒரு பையனும் பொண்ணும் 10ஆம் கிளாஸு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களோட வயசும் வந்துட்டு ஒரே வயசு, இவங்களோட ஏரியாவும் ஒரே ஏரியா. இவங்களோட ஃபேமிலியும் வந்துட்டு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃபேமிலி. இதனால் இந்த பையன் பொண்ணு என்ன செய்கிறாங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு இவங்க லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவங்களோட ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு, இவங்களோட காலேஜ் லைஃப் முடிஞ்சு, இவங்களோட 22 வயசு வரைக்கும் இவங்க லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணிட்டு வராங்க. 22 வயசுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு பேங்கில் வேலை கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த பெண்ணும் பேங்குக்கு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாள். இந்த பையன் தொடர்ந்து வேலை தேடிக்கொண்டு தான் இருக்கிறான். நம்முடைய சமூகத்தை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. ஒரு பெண்ணு வேலைக்கு போகுதுன்னு சொன்னால், ஒரு பையன் வேலைக்கு போகலன்னு சொன்னால் அந்த பையனுக்கு டார்ச்சர் கொடுக்குறது. அதாவது ஒரு பொண்ணு அந்த பெண்ணு வேலைக்கு போகிறாள், நீ இன்னும் வேலைக்கு போகல, இந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்க அந்த பையனுக்கு ஒரு ஒரு இதோண்டு தோணி இந்த பையன் என்ன செய்கிறான்னு சொன்னால், நாம் இங்கே இருந்து வேலை தேடுறதை விட வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும்னு சொல்லி வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுறான். இவன் அப்ளை பண்ணி கொஞ்ச நாளால் அந்த வெளிநாட்டிலேயும் அவனுக்கு வேலை கிடைக்குது. இவன் வெளிநாட்டுக்கும் போகிறான். இவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். இவள் வந்துட்டு பேங்கில் வேலைக்கு போயிட்டு இருக்காள். இவள் பேங்கில் வேலை செய்கிறேன்னு சொன்னால், பேங்கில் வந்துட்டு பொதுவாக பாய்ஸ் இருப்பாங்க. பாய்ஸ் கூட பேசணும், பேசினா தான் வேலை செய்ய இயலும். அப்போ அங்கே இருக்கிற மேனேஜரோட, அங்கே இருக்கிற ஸ்டாஃபோட, பாய்ஸோட இவள் பேசிட்டு வெளியே வர்றதும், அங்கே இருக்கிற பாய்ஸோட பேச பழக ஆரம்பிக்கிறாள். அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்குது. இதை கண்ட இவன்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, இவள் பாய்ஸோட பேசிட்டு இருக்கிறத கண்ட இவன்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ன செய்கிறான்னு சொன்னால், இவனுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, டேய் இப்படி உண்ட கேர்ள் வந்துட்டு நிறைய பாய்ஸோட பேசுகிறா, நிறைய பாய்ஸோட கதைக்கிறா, பேசுகிறா, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாண்டு இவனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்ட அவன் பெஸ்ட்டுக்கு அவளை நம்பலை. அவளோட அவ்வளோ நம்பிக்கையை வச்சுட்டு இருக்கான். இவன் பெஸ்ட்டுக்கு நம்பலை. பட் இருந்தாலும் இவள் வந்துட்டு இருக்கிற நாட்டில், அவன் வந்துட்டு இருக்கிற வெளிநாட்டில், ரெண்டு பேருக்கு இடையிலேயும் லாங் டிஸ்டன்ஸ். அதனால் இவனுக்கு வந்துட்டு அந்த மனசில் அந்த உறுத்தல் வந்துட்டு அப்படியே இருந்துட்டோ வருது. ஒரு கட்டத்தில் ஏழாமல் போகிற கட்டத்தில் இவளுக்கு அவன் டிரெக்டாக கால் பண்ணி கேட்குறான், நீ இந்த மாதிரி பேசுகிறியா, இந்த மாதிரி பாய்ஸோட பேசுகிற கதைக்கிறியான்னு கேட்க, அதுக்கு அவள் சொல்கிறாள், நான் பேசினா தான் வேலை செய்ய இயலும். நான் வேலை செய்கிற பேங்கில் வந்துட்டு மேனேஜரு பாய்ஸு, ஸ்டாஃப்கள் பாய்ஸு, அவங்களோட நான் பேசினா மட்டும்தான் நான் வேலை செய்ய இயலுண்டு அவள் உண்மையே சொல்கிறாள். பட் இவன் நம்பலை. அதில் இருந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பெரிய ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அந்த அந்த இதிலேருந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பெரிய ஒரு சண்டை ஒன்று ஸ்டார்ட் ஆகிட்டு, இப்படியோ கொஞ்ச நாள் அந்த இவனுங்க ரெண்டு பேரும் பேசுகிறது, கதைக்கிறது ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு சண்டையாகவே பேசி கதைச்சிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் இவன் சொல்கிறான், நான் உழைக்கிறது, நான் சம்பாதிக்கிறது உனக்கு போதும் தானே, நீயும் போயிட்டு வேலைக்கு போகணுமான்னு சொல்லி இவளை சொல்கிறான், நீ வேலைக்கு போகாமல் நில்லு, நான் உழைக்கிறது காணும், நான் சம்பாதிக்கிறது காணும் சொல்ல, இவளும் சொல்கிறாள், நான் வேலைக்கு போகிறது தானே உனக்கு பிரச்சனைன்னு சொன்னால் நான் வேலைக்கு போகாமல் நிற்கிறேன்னு சொல்லி இவளும் வந்துட்டு வேலையை விட்டு நின்றுடுறாள். அந்த வேலையை விட்டு நின்ற ஒரு பெண்ணோட கனவு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கணும், நல்ல ஒரு படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணுங்கிற கனவு. இவனுக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த வேலையையும் இவள் நிப்பாட்டிட்டு இவள் வீட்டில் இருக்கிறாள். இவன் தொடர்ந்து வேலைக்கு கோல் எடுத்து எரிஞ்சு விழுறது, எந்த நாளும் பிரச்சனையாக இருக்கிறான். இவன்ட கம்பெனியில் கூட இவனுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெஷர் கூடி, இவனுக்கு அந்த வேக் விஷயத்தில் ப்ரெஷர் கூடி, அந்த ப்ரெஷரையும் கூட அந்த பிரச்சனையும் கூட இவளுக்கிட்ட கொட்டி தீர்த்து இவளோட எனி டைம் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறான். இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கக்குள்ள இவன் காலையில் எழும்பி வேலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறான். ஒரு 2-3 வருஷம் போயிட்டு இருக்குது. இவன் காலையில் எழும்பி ரெடி ஆகுறான் வேலைக்கு போகிறதுக்கு. நாட்டிலேருந்து இவனுக்கு ஒரு கோல் வருது, உன்னுடைய லவ்வர். அது என்ன கோல்னு சொன்னால், உன்னுடைய லவ்வர் இறந்து போயிட்டாள் அப்படின்ட்டு ஒரு சோகமான ஒரு ஷொக்கிங்கான ஒரு கோல் ஒன்று வருது. அதை கேட்டு இவன் அதிர்ச்சி அடைஞ்சு இவனுக்கு வந்துட்டு என்ன செய்யறன்னு சொல்லி தெரியாமல் இவன் உடனே என்ன செய்கிறான்னு சொன்னால், நாட்டுக்கு திரும்பி போகிறான். நாட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்கும்போது உண்மையிலே இவனுடைய லவ்வர் வந்துட்டு இறந்து போய் தான் இருக்கிறா. உண்மையில் இவன் வந்துட்டு எதனால் இவள் இறந்தாள் என்னென்று இவன் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த பெண்ணோட அம்மா வந்துட்டு ஒரு லெட்டரை கொண்டு வந்து இவன் கையில் கொடுக்குறா. இது வந்துட்டு என் மகள் உனக்கு கொடுக்க சொல்லி தந்த லெட்டரு.
இதை என்னென்னு வாய்ச்சி பார்த்து கொடுக்க அதில் அந்த கேர்ள் வந்துட்டு எழுதியிருக்கிறாள், நான் வந்துட்டு உன்னோட ரொம்ப அன்பு வச்சுட்டீங்க, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணினேன், அதே மாதிரி தான் நீயும் என்ன ரொம்ப லவ் பண்ணின, என்னோட ரொம்ப அன்பாக இருக்காய், ரொம்ப பாசத்தோடு இருக்காய். எனக்கு வந்துட்டு ஒரு வருஷமாக ஸ்டொமக் கேன்சர், அதாவது வயிற்று புற்றுநோய் எனக்கு இருந்துச்சு. அதை நான் சொல்ல உனக்கிட்ட மறைச்சிட்டேன். அது சொல்ல எத்தனையோ தடவை முயற்சி பண்ணியிருக்கேன் உனக்கிட்ட. ஆனால் நீ என்ன ஒரு வார்த்தை கூட பேச விடலை. எந்த நேரம் கால் பண்ணினாலும் என்னோட எரிஞ்சு தான் விழுவாய். அதனால் எனக்கு சொல்ல வாய்ப்பு நீ தரலை. பட் நானும் உன்கிட்ட சொல்ல விரும்பலை. நான் அதை சொல்லியிருந்தேன்னு சொன்னால் உனக்கு கம்பெனியில் இருக்க ப்ரெஷரும் கூட்டி என்னுடைய கவலையும் கூடி நீ ரொம்ப கவலைப்பட்டுப்போய். இதனால தான் நான் சொல்லாமல் மறைச்சிட்டேன்ட்டு அந்த லெட்டரில் அவள் எழுதி வச்சிருக்காள். அப்போ இவன் அதை பார்த்துட்டு, அந்த லெட்டரை பார்த்துட்டு இவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அழுது இவனும் போயிட்டு தற்கொலை பண்ணி கொள்வான். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சண்டைகள் இருக்கத்தான் செய்யும். பட் அது ஒரு அளவுக்கு மீறினா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பல விஷயங்களை மறைக்கத்தான் செய்யணும். பெஸ்ட்டுக்கு நாம் லவ் பண்ணுறவங்களை நம்ம பெஸ்ட்டுக்கு நம்பணும். அப்படி நம்ம நம்பினால்தான் மற்றவங்க சில உறவுகளை நம்ம இழக்காமல் இருக்கலாம். நம்ம எப்போ அடுத்தவங்களோட கதையை நம்ம எப்போ கேட்குறோமோ, நம்ம லவ் பண்ணுறவங்களை எப்போ நம்ம நம்பாமல் அடுத்தவங்களோட கதையை கேட்குறோமோ, சில உறவுகளையும் அந்த மாதிரி தான் இழக்க நேரிடும்.